அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். வெரி குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. ஸோ டுடே வில் ஸ்டார்ட். குட் மார்னிங் திவ்யா. ஓகே, ஸோ இப்போ வில் ஸ்டார்ட் வித் அ ஸ்மால் ஸ்டோரி. அவர் பேர் வந்து பூந்துரை. ஓகே, நம்ம திருச்சியிலேருந்து தான் அவர் பிறக்கிறாரு. திருச்சியில் ரொம்ப ஒரு ஏழையான ஒரு ஃபேமிலியில் பிறக்கிறாரு. ஓகே, எல்லாருக்கும் ஒயிட் போர்ட் தெரியுதுல்ல? பிளாக் போர்ட் தெரியுதுல்லப்பா? பிளாக் போர்ட் இஸ் விசிபிள், ரைட்? ஓகே, தேங்க்யூ. ஓகே, ஸோ இவர் பேர் வந்து பூந்துரை. இவர் வந்து திருச்சியில் தான் ஆக்சுவலாக அவரோட ஃபேமிலிலாம் இருக்காங்க. அவங்க பிறந்ததெல்லாம். அப்புறம் என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து கொலம்போ போகிறார். கொலம்போ போயிட்டு அங்கே போயிட்டு வேலை செய்யலாம். ஸோ அந்த காலத்தில் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கொலம்போ போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆவாங்க. ஸ்ரீலங்கா, கொலம்போ. ஓகே, ஸோ இந்த மாதிரி அங்கே போயிட்டு அங்கே ஒரு மளிகை கடையில் வேலை செய்கிறாரு. பட்டு அந்த ஊரில் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சட்டம் வந்து யாரெல்லாம் வந்து சொந்த நாடு இல்லாதவங்க இங்கே வந்து இருக்கவங்கள வந்து திருப்பி அனுப்பிடுறாங்க. ஸோ திருப்பி ஒரு 15 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி அவர் வந்து அவர் சொந்த ஊருக்கே போகிறாரு. போயிட்டு அங்கே திருப்பி ஒரு மளிகை கடையில் வேலை செய்கிறாரு. மளிகை கடையில் வேலை செஞ்சுக்கிட்டே மளிகை கடையில் வேலை செஞ்சு அவர் வர காசை வச்சு, ஸோ ஆக்சுவலாக என்னென்னா, அவர் ஃபஸ்ட் டைம் ஒரு மளிகை கடை பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் கணக்கு வழக்கெல்லாம் ஒழுங்காக பண்ணலை. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, பெரிய நஷ்டமாயிடுது. ஸோ கடன் வாங்குகிற அளவுக்கு கடன் வாங்கி ரொம்ப நிலைமைக்கு போயிடுது. ஸோ இதுக்கு மேலே இந்த கடையை நடத்தினா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மளிகை கடையை க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்புறம் பேங்க் லோன்லாம் கேட்குறாங்க. ஸோ கிடைக்கல. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் முதல்ல ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறார். என்ன கான்ட்ராக்ட்னா, சபீனா இன்ட்ரடியூஸ் இருக்குது. சபீனா வந்து ஒரு வீட்லேயும் போய் விற்கிற, ஒரு கடையிலையும் போய் டிஸ்ட்ரிபியூட்டர் வேலை. ஸோ சபீனாவுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் வேலை வாங்கிக்கிறாரு. ஸோ அது இவர் கிடைக்கிது. ஸோ சபீனாவுக்கு டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கார். அதே சமயம் ஒரு அரசாங்க வேலையும் கிடைக்கிது அவருக்கு. ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு வேலையும் கிடைக்கிது அவருக்கு. ஸோ அதுக்கு வந்து மாத வருமானம் வந்து 800 ரூபா. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட் கவர்மெண்ட் வேலையும் கிடைக்கிது. ஸோ கவர்மெண்ட் வேலைக்கு போனாலும் அவர் என்ன பண்ணுறாருன்னா, திருப்பி இந்த வேலையை விட விருப்பம் இல்லை அவருக்கு. ஸோ இந்த வேலையும் பார்க்குறாரு, ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலையும் பார்க்குறாரு. மீதி இருக்கிற டைமில் இந்த மாதிரி சபீனா போய் கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி அவர் போயிட்டு வரும்பொழுது அவருக்கு என்ன ஒரு யோசனை, ஒரு தடவை வந்து ஒரு கடையிலேருந்து வரும்பொழுது, இந்த மாதிரி கடையிலேருந்து வரும்பொழுது அவருக்கு வருமானம் இருந்தாலும் பட் போதுமான அளவு இல்லை, அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அப்போது அவர் கடையிலேருந்து ஒரு நாள் வரும்போது இது ஒரு ஸ்பார்க் மாதிரி நடக்குது. ஒருத்தர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, ஒரு தள்ளுவண்டி வருது. ஆக்சுவலாக தள்ளுவண்டியில் பேரிச்சம்பழம் விற்கிறாங்க. தள்ளுவண்டியில் பேரிச்சம்பழம் போட்டு விற்கிறாங்க. இவர் அந்த தள்ளுவண்டியை பார்க்குறாரு. தள்ளுவண்டியை பார்த்துட்டு, என்னங்க இந்த மாதிரி ஒரே மொய்க்குது ஃபுல்லாக அந்த பேரிச்சம்பழம் போல். ஸோ மொய்ச்சோன்னே இந்த கடைக்கார்ட்ட இவர் கேட்குறாரு, என்னப்பா இந்த மாதிரி இவ்வளோ மொய்க்குது, இது எப்படிப்பா வாங்குவாங்க, இது ஏன் இவ்வளோ தூரம் கொடுக்குறீங்க, ஒரு கவரில் போட்டு கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்குறாரு. அந்த ஆள் ஒரே எரிச்சலா, உனக்கு வேணா நீ கவர் போட்டுக்கோ, என்னாலலாம் கவர் போட முடியாது அப்படின்றாரு. டக்குன்னு அவருக்கு ஒரு ஸ்பார்க் மாதிரி ஒரு ஐடியா கிடைக்குது. ஸோ நாம் ஏன் இதை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி டேட்ஸை வாங்கி இவங்ககிட்டேருந்தே வாங்கி அதை வந்து சின்ன சின்ன கவரில் போட்டு, சின்ன சின்ன கவரில் இந்த டேட்ஸை போட்டு இந்த மாதிரி கடைகளில் சபீனா கொடுக்குறாரு இல்லையா, டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாருல, அது கூடவே சேர்த்து இந்த மாதிரி டேட்ஸையும் விற்கிறாரு. ஸோ இந்த மாதிரி டேட்ஸையும் விற்றுன்னு வராரு.
ஸோ பார்த்தீங்கன்னா டேட்ஸுக்கு வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. ஏன்னா அது வரைக்கும் வந்து டேட்ஸ் வந்து ரோட் கடையில் தான் விற்றுருந்துருக்காங்க. நான் முன்னாடி பழைய படத்தை ஜோக்கெலாம் பார்த்துக்கலாம். பழைய இரும்பு சாமானுக்கு வந்து டேட்ஸு விற்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் விற்பாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கவர் போட்டு விற்றோன்னா மக்கள்கிட்ட வந்து நிறைய எதிர்பார்ப்பு வருது. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இந்த வந்து ஒரு பிஸ்னஸாகவே நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அந்த சமயத்தில் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறாரு. என்ன ரிஸ்க்குனா, ஏன்னா இதில் நல்ல வரவேற்பு கிடைக்குது, இதில் வந்து நிறைய ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, நிறைய வரவேற்பு இருக்குது. ஏன்னா முதல்ல வந்து 2-3 பேக்கெட் கொடுத்துருந்தவர் ஒரு நாளைக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 500 பேக்கெட் 1000 பேக்கெட் அந்த மாதிரி தேவைப்படுது. அப்போ இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குது, இதுலேயே நம்ம முழு நேரமாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பெரிய ரிஸ்க் எடுக்கிறாருன்னா, அவருடைய கவர்மெண்ட் வேலையை விட்றாரு. அந்த சமயத்தில் தான் ஆக்சுவலாக வேலையில்லா திண்டாட்டம்லாம் ஆரம்பிக்கிற காலம். ஸோ அந்த சமயத்தில் அவரோட கவர்மெண்ட் வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு இதையே முழு நேர வேலையாக எடுக்கிறாரு. அப்போது இது மொட்டையாக இருக்குல்ல, ஸோ இதுக்கு வந்து ஏதாவது ஒரு பேர் வைக்கணும், அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கு என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த டேட்ஸ் சாப்பிட்டா நமக்கு வந்து உடம்புக்கு வலிமை வருது, ஸ்ட்ரென்த்து கிடைக்குது. அப்போது எது அவர் ஸ்ட்ரென்த்தான ஒரு அனிமல் அப்படின்னு பார்த்துட்டு, ஸோ அதுக்கு லயன் டேட்ஸ். ஸோ இம்மீடியட்டாக இந்த பாருங்கள், ரொம்பலாம் யோசிக்கலை, அவர் கம்பெனிக்கான ஒரு பிராண்டை வந்து ரொம்ப நேரம்லாம் யோசிக்கலை, டக்குன்னு அவனுக்கு தோணுது, இந்த பிஸ்னஸே டக்குன்னு தோணுது தான். அதுக்கான லோகோ வைக்கிறதுக்கும் அந்த டைமில் என்ன தோணுதோ, ஸோ அந்த டைமில் ஒரு டக்குன்னு லைன் வந்துச்சு, ஸோ லைன் டேட்ஸ்னு வைக்கிறாரு. இது இப்போ ஒரு காமெடி இருக்குது பாருங்கள். இப்போ என்னென்னா, இந்த லைன் டேட்ஸை வந்து ஸோ இனிஷியலாக லைன் டேட்ஸுக்கு வந்து நல்ல வரவேற்பு கிடைக்குது. இப்போ தமிழ்நாடு பூரா அதை எடுத்துன்னு போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அட்வர்டைஸிங் தேவைப்படுது. அப்போ வந்து என்ன பண்ணலான்றா, அவர் ஃபஸ்ட்டு என்ன அட்வர்டைஸிங் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறாரு அப்படின்னா, நோட்டீஸ் கொடுக்குறது. ஸோ நோட்டீஸ் அடிக்கிறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, மினிமம் வந்து 10,000 காப்பியாவது அடித்தா தான் நாங்கள் நோட்டீஸ் அடித்து கொடுப்போம், அது கம்மியாக அடிக்க மாட்டோம், அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு காஸ்ட் கம்மியாகும் அப்படின்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு நோட்டீஸ் அடிக்கிற அளவுக்கு அவர்கிட்ட காசு இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு, அந்த சூழ்நிலையில் அவர் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணுறாரு. அப்போது தேர்தல் நேரமாக இருக்குது. அப்போ ஒரு கட்சியோடைய சின்னம் வந்து சிங்கமாக இருக்குது. அது வந்து அந்த சமயத்தில் நிறைய காகிதங்களில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ அந்த வேஸ்ட்டான காகிதங்கள்லாம் எடுத்து அதில் இவரோட பேரை குத்தி லயன் டேட்ஸ் அப்படின்னு குத்தி அதை வந்து மார்க்கெட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ தனியாக செலவு பண்ணாமல் அந்த சமயத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு இதை எடுத்துக்கிறாரு. ஸோ இந்த லயன் படம் போட்ட ஒரு இது இருக்குது, தேர்தலுடைய சின்னம் அது. ஸோ அதில் வந்து லயன் டேட்ஸ்னு இது குத்திட்டு ஸ்டாம்பேட் குத்தி அதை வந்து விற்கிறார். ஸோ பயங்கரமான வரவேற்பு கிடைக்குது அவரோட லைன் டேட்ஸுக்கு. ஸோ அடுத்த ஸ்டேஜில் வந்து முதல்ல தமிழ்நாட்டில் மட்டும் இருந்து அதுக்கப்புறம் சுற்றி இருக்க மாநிலங்கள்லாம் வந்து இந்த லைன் டேட்ஸ் பரவுது. ஸோ அங்கேயும் வந்து இதோட வரவேற்பு ரொம்ப அதிகமாகுது. ஸோ மல்டி லெவல் பிஸ்னஸ் ஆகுது, மல்டிநேஷ்னல் பிஸ்னஸ் ஆகிக்கிறார். ஸோ வெளிநாடுகள் இன்னும் நிறைய கண்ட்ரீஸில் வந்து லைன் டேட்ஸோடைய தேவை ஏற்படுது. ஸோ இதுக்கப்புறம் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணி என்ன பண்ணுறாரு, லைன் டேட்ஸ்லேயே நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ், உங்களுக்கு லைன் டேட்ஸ் அணி. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர் லைன் டேட்ஸ் நல்ல க்ரோத் ஆகிற சமயம் பார்த்து மஸ்கட்லேருந்து இவர் ஒரு கம்பெனி கூப்பிட்றாங்க. ஆக்சுவலாக என்ன கூப்பிட்றாங்கன்னா, அவங்க வந்து ஒரு டேட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டேட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சிரப் செஞ்சுருக்காங்களாம். ஸோ அந்த சிரப்பை வந்து அவங்களால மார்க்கெட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்றாங்க. ஸோ இவர் வந்து அந்த டேட் சிரப்பை வந்து முதல்ல மார்க்கெட் பண்ணுறாரு. அவங்ககிட்டருந்து வாங்கி இவர் வந்து லைன் டேட் சிரப் அப்படின்ற நேமில் மார்க்கெட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த கம்பெனி வந்து ஏதோ ஒரு லாஸில் மூடிடுறாங்க மஸ்கட்டில். ஸோ அங்கே இருக்கிற எம்ப்ளாயீஸ்லாம் இவர் கூட்டின்னு வந்து இவர் இந்தியாவிலே வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக லைன் டேட் சிரப் லான்ச் பண்ணுறாரு. பார்த்தீங்களா? ஸோ அதுக்கப்புறம் படிப்படியாக வளர்ந்து ஆகஸ்ட் 2011 கவர்மெண்ட்லேருந்து அவார்டு வாங்குறாரு, பெஸ்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அப்படின்ற அவார்டு வாங்குறாரு. இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த டேட்ஸோடைய தரம், அவரோட எம்ப்ளாயீஸ் கிட்ட அவர் காட்டின விஷயம், அவங்க என்கேஜ் பண்ண விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த டேட்ஸோட அந்த சீட்ஸை ரிமூவ் பண்ணுற அந்த ப்ராசஸ் இருக்குங்க இல்லையா, டீசீடட் டேட்ஸ். ஸோ அதுவும் அவர் தான் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு.
அதுக்கு வந்து அவர் வந்து டிஃப்ரெண்ட்லி எனேபிள்டு டிஃப்ரெண்ட்லி சேலஞ்சு பீப்புள் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள யூஸ் பண்ணி அவங்கள வந்து இந்த பிஸ்னஸில் யூஸ் பண்ணிக்கிறாரு. ஸோ அவங்களுக்குலாம் ஒரு வேலைவாய்ப்பு கொடுத்த மாதிரி இதை எட்டுன்னு வராரு. அதுக்காக தான் அவருக்கு வந்து பெஸ்ட் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவார்டு வந்து 2011 பிரசிடென்ட் வந்து வாங்குறாரு. சரிங்களா? ஸோ இவர் தான் வந்து பூத்துரை. இவர் வந்து லயன் டேட்ஸோடைய ஓனர். லயன் டேட்ஸ். ஓகே, இது பார்த்தோன்னே எனக்கு லயன் டேட்ஸ் இன்றைக்கி போய் வாங்கணும்னு போல ஆசையாக இருக்குது. ஓகே, ஸோ இதோடைய அடிப்படை எங்கேருந்து ஆரம்பித்தார். ஸோ இவருடைய லைஃப்பில் முக்கியமான விஷயம்னு எனக்கு ரொம்ப பிடிச்சது, இந்த இடத்துல ஒரு ரிஸ்க் எடுக்க தயாரானார் பாருங்கள். ஒரு கவர்மெண்ட் வேலை இருந்தாலும் இதில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் இருக்குது அப்படின்றதுனால இந்த ரிஸ்க் எடுத்தார். இட்ஸ் எ கால்குலேட்டட் ரிஸ்க். ரெண்டாவது, மேக்கிங் யூஸ் ஆஃப் த ஆப்பர்ச்சுனிட்டி. மேக்கிங் யூஸ் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ரெண்டாவது வந்து இந்த டைமில் நோட்டீஸ் அடிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் அந்த டைமில் ஸோ என்ன சொல்லுவோம் நம்ம ஆண்டர்ப்ரனர் பிரின்சிபிளில், ஸ்டார்ட் வித் யுவர் ஓன் மீன்ஸ். ஓகே, ஸோ அவங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த இடத்துல என்ன இருக்கோன்றதை பயன்படுத்திக்கிட்டாரு. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்கிட்ட இருக்க ரிலேஷனு, ஓகே, அதுக்கப்புறம் இது எல்லாமே தான் இவருடைய சக்ஸஸ்க்கான முக்கியமான காரணம். ஓகே, இப்போ லைன் டேட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஓகே, லைன் டேட்ஸ் சிறப்பு, லைன் டேட்ஸ் காஷ்மீர் அணி, நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது லைன் டேட்ஸில். ஃபைன். ஸோ இன்னைக்கு காலையில் ஜஸ்ட் ஐ வாஸ் எக்ஸ்ப்ளோரிங், ஐ ஃபவுண்ட் திஸ் ஸ்டோரி. So I just wanted to share with you all. Okay, so that's a journey of line dates. Fine. So இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, we have seen about மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் பார்த்துட்டுருக்கோம். ஸோ மார்க்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து கஸ்டமர். ஓகே, ஸோ இங்கே கஸ்டமர்னு சொல்லும்பொழுது நம்ம ஒரு ப்ராடக்ட் வச்சுருக்கோம், ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு டிசைனோ வச்சுருக்கோம். ஓகே, ஸோ கஸ்டமர் வந்து நம்ம கொடுத்துருக்கிறது வந்து பெஸ்ட் டிசைனாக இருக்கலாம், பட் அதனால் கஸ்டமர் அதை வாங்கி தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ தெர் ஆர் 2 ஃபேக்டர்ஸ் தட் இஸ் கோயிங் டு ரெஸ்ட்ரிக்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் ஸ்விட்சிங் காஸ்ட் அப்படின்றாங்க. இதை பற்றி நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸ்விட்சிங் காஸ்ட். ஸ்விட்சிங் காஸ்ட்னா ஒரு இதை யூஸ் பண்ணுறவங்களுக்கு இன்னொரு இது யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு மைண்டு வராது. தே டோன்ட் வாண்ட் டு ஸ்விட்ச் டு எ டிஃப்ரெண்ட் ஒன். ஓகே, ஒன்றுத்துலேயே ரொம்ப நேரம் யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்னொன்றுக்கு புதுசாக யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இது பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம் வந்து சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ இந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா பர்சீவ்ட் வேல்யூன்றாங்க. பர்சீவ்ட் வேல்யூ அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சாட் விண்டோவில் டைப் பண்ணுங்கள். பர்சீவ்டு வேல்யூனா என்ன அர்த்தம்? பர்செப்ஷன்னா என்ன? What do you mean by perceived value or perception? Perception is English word, common word. Perception na enna artham, perceived value na enna artham? Any guess? Assuming different angle. Okay, good, excellent. Gautam and Surya Prakash. Okay, so ஒரு ப்ராடக்ட்டுக்கான பர்சீவ்டு வேல்யூ, அதாவது நாட் த காஸ்ட், இது வந்து காஸ்ட் ஃபேக்டரே கிடையாது. இது எப்படி வந்து ஒரு ஃபீல், அந்த ப்ராடக்ட் எடுக்கும்போது நம்மளுடைய ஃபீலிங்ஸ் என்ன? ஓகே, தட் இஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட்ன்றாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் எஃபெக்ட். ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபீல்? ஸோ கஸ்டமர் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் ஒரு ப்ராடக்ட் வந்து எந்த அளவுக்கு வேல்யூபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஸோ ஹவு மச் தே ஃபீல் அபவுட் இட். ஓகே, இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அதாவது நாம் வந்து ஒரு ப்ராடக்டை வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, when we give a product to a customer, okay, so our product may be having the best product-ஆ இருக்கலாம். ஓகே, இட் மே பி த பெஸ்ட் ப்ராடக்ட். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோலேயே வரும். ஸோ மார்க்கஸ்ன்ற ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்க அதில், அந்த வீடியோவில். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் வந்து ஒரு
கஸ்டமர் பர்செப்ஷனில் வியூ பண்ணுறது. ஓகே, அதான் பர்செப்ஷனாக என்னன்னு கேட்டேன். ஓகே, ஸோ இங்கே ஒருத்தர் மார்க்கஸ்ன்ற ஒரு வெஞ்சரை பற்றி பேசுகிறோம். ஒரு மனிதர் அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வெஞ்சர், அவர் ஒரு 10 வருஷம் வந்து அப்பேரல் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறாரு, இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம். ஓகே, இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறார். பேர் என்னென்னா ஸ்மார்ட் அண்ட் ஷார்ப்னு. இது பேசிக்கலாக வந்து ஒரு நிஷ்ஷு. இது வந்து ஆஃபீஸ் பீப்புளுக்கான ஒரு ட்ரெஸ், மெயினாக ஆஃபீஸ் பீப்புளுக்கு ஒரு ட்ரெஸ் இது. ஓகே, நல்ல குவாலிட்டியாக மார்க்கெட்டில் இருக்கிறதோட வெரி குட் குவாலிட்டியில் இருக்கிறாரு. ப்ளஸ் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நல்ல டிஸ்கவுண்ட்லாம் இருக்குது. குவாலிட்டி வைஸ் இட் இஸ் வெரி குட்டு. ஓகே, ஒரு சின்ன நிஷ்ஷில் தான் ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக பார்த்து ஒரு ஃபெஸ்டிவல் சீசனில் அந்த ப்ராடக்ட் ப்ரைம் ஃபெஸ்டிவல் சீசனில் அந்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ஓகே, ப்ரைம் ஃபெஸ்டிவல் சீசனில் அந்த ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. ப்ளஸ் இஸ் ஆல்சோ கிவிங் ஆஃபர் லைக் பை 2 get 1 இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாரு. அப்படி இருந்தும் அவருடைய பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியர் ஆகுது. சி, he has done everything correct. 10 வருஷம் அவர் இருந்த எக்ஸ்பீரியன்ஸில், கஸ்டமர் எக்ஸ்பீரியன்ஸில் தான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாரு. ஓகே, இஸ் நாட் ஸ்டார்டிங் வித் எ வெரி பிக் மார்க்கெட், எ ஸ்மால் நிஷ் தான் ஆரம்பிக்கிறாரு. கரெக்டான சீசனில் ஆரம்பிக்கிறாரு. இஸ் ஆஃபரிங் மோர் ஆஃபர். at the same time quality is also good compared to the one in the மார்க்கெட்டோட குவாலிட்டியும் கம்பேர் ஆகுது. அப்படி இருந்தாலும் இந்த ப்ராடக்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து நம்மளுடைய இந்த காஸ்ட் வருது, இந்த பர்சீவ்ட் வேல்யூ. ஓகே, ஸோ அதாவது சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர். ஓகே, ஹவு பீப்புள் பர்சீவ் அ திங். ஓகே, இது நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்கும்போது why I want to switch over to this. ஓகே, நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம் இந்த வந்து ப்ராடக்ட் வந்து பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு, இது கண்டிப்பாக எல்லோரும் வாங்குவாங்கன்னு நீங்கள் சொல்லலாம். பட் இட்ஸ் நாட் ஆல்வேஸ் தட் வே. ஓகே, ஸோ இம்பார்ட்டண்ட் இஸ், ஸோ இந்த எக்ஸாம்பிளில் மார்க்கஸோட எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த ப்ராடக்ட் ஃபெயிலியர் ஆகிறது காரணம் வந்து இட்ஸ் பியூர்லி சைக்கலாஜிக்கல் பேசிஸ். ஸோ இந்த பெர்சீவ்டு வேல்யூக்கு இன்னொரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் சொல்லுவோம். ஸோ அந்த வீடியோவில் சொல்லியிருக்க எக்ஸாம்பிள் தான் நான் எல்லாமே சொல்கிறேன். அந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஸோ ஒரு வயலினிஸ்ட் சொல்லியிருக்காரு. ஓகே, இஸ் அ வயலினிஸ்ட், இஸ் அ வெரி ஃபேமஸ் வயலினிஸ்ட். ஓகே, ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சமயம் வந்து ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹிஸ் நேம், யூ கேன் ஜஸ்ட் ரெஃபர். அந்த வீடியோ யாராவது பார்த்துருந்தீங்கன்னா அவங்க பேர் சொல்லலாம். ஹவ் யூ கான் த்ரூ சம் வீடியோஸ்? ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சமயம் வந்து அவர் பெரிய பெரிய கான்சர்ட்லாம் பண்ணுறவர். ஒரு பிரிட்ஜு, ஓகே, ஸோ அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜ் இருக்கு இல்லையா. ஸோ வாஷிங்டன் டிசியில் ஒரு அண்டர் கிரவுண்ட் பிரிட்ஜில் போயிட்டு வாசிக்கிறாரு. ஓகே, ஸோ ஒரு அரை மணி நேரத்துக்கு அவருக்கு வந்து ஒரு $27 கிடைக்குது. அங்கே போகிறவங்க போட்டுட்டு போகிறாங்க. இவரே என்ன பண்ணுறாரு, 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பெரிய கான்சர்ட்டில் ப்ளே பண்ணுறாரு. அங்கே வந்து ஆவரேஜ் கஸ்டமருடைய பில் பார்த்தீங்கன்னா, அதாவது டிக்கெட்டோட விலை அரவுண்ட் $100. ஓகே, அரவுண்ட், சி திஸ் ஒன். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் பர்செப்ஷன். எப்படி நாம் ஒரு திங்கை பர்சீவ் பண்ணுறோம். இப்போது அவரே தான் ஒரு சாதாரண இடத்துல இருந்து ஒரு விஷயத்தை பண்ணும்பொழுது அதுக்கு வந்து ப்ரைஸ் பாருங்கள் $27. அதே ஆள் தான் அவருடைய அந்த கான்சர்ட்டில் அங்கேருந்து அதை பண்ணும்பொழுது அதோடைய வேல்யூ வந்து அதிகமாகுது. ஓகே, ஸோ அதாவது இந்த கஸ்டமருக்கு வந்து அந்த பர்செப்ஷனை கொடுக்கணும். ஓகே, இதுக்கு ரொம்ப கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னு வச்சுங்களேன். நம்ம இதில் பார்த்தீங்கன்னா புரியும். நீங்கள் இந்த டெலிமார்க்கெட்டிங் ஷோலாம் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் டிவியில் டெலிமார்க்கெட்டிங் ஷோலாம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்டோட வேல்யூ வந்து அந்தளவுக்கு உங்கள்கிட்ட பேசுவாங்க. தே வில் டாக் அபவுட் த ப்ராடக்ட். ஓகே, இந்த நாப்டாலு டிவியில் ஓடின்னு இருக்கும், பார்த்துருப்பீங்களா? ஓகே, ஸோ அதில் பேசுகிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்படின்னா உங்கள் மைண்ட் வந்து அந்தளவுக்கு
நீங்கள் ஒரு மணி நேரம் அந்த ஷோவை பாருங்கள், யூ வில் கெட் த வெரி ஐடியா ஆஃப் ஹவு டு செல் த வேல்யூ. அந்த எப்படி அவங்க அந்த வேல்யூஸை பற்றி சொல்கிறாங்க பாருங்கள். ஸோ யூ வில் பி கன்வின்ஸ் தட் இதை நம்ம வாங்கியே ஆகணும், நம்ம லைஃப்பில் இதை விட்டால் ஒரு வழியே கிடையாது, இதுதான் இன்றைக்கி தேவை அப்படின்ற நிலைமைக்கு மாறிடும். ஓகே, வென் யூ see this, ஸோ ஈஸிலி யுவர் they will brain wash. ஓகே, இட்ஸ் ஆல் அ ஸ்கில். ஓகே, ஸோ இந்த இடத்துல தான் அந்த பெர்செப்ஷன்ற கான்செப்ட் வருது. they make it, they give the perception that the product is very high valued. இவ்வளோ ஒரு ஹை வேல்யூட் மார்க்கெட், இதை வந்து இதோட விலை வந்து 5999 ரூபா, இன்றைக்கே நீங்கள் ஃபோன் எடுத்து ஆர்டர் பண்ணிங்கன்னா வெறும் 599க்கு உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இது வந்து ஒரு தேர் கிரியேட்டிங் அ பெர்செப்ஷன் ஃபார் அ ப்ராடக்ட். ஓகே, ஸோ தட் பெர்செப்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, தட் பெர்செப்ஷன் ஆஸ் அ வேல்யூ, ஸோ தட் வில் ஹாவ் அன் எஃபெக்ட், ஓகே. கான் ஆர்டிஸ்ட், ஓகே குட். கான் ஆர்டிஸ்ட் இது எதுக்கு சொல்கிறீங்க? கான் ஆர்டிஸ்ட் பாஷா அந்த பர்சன்ஸ் தான் சார், அந்த ஜாப் பேர் கான் ஆர்டிஸ்ட். ஓகே ஓகே, அவங்க விற்கிறாங்களே. ஓகே அவங்க பேர். ஓகே, தேங்க்யூ ஃபைன். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஆஸ் ஃபர்ஸ்ட் சைக்கலாஜிக்கல் பேசிஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் பர்செப்ஷன். செகண்ட் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் ஆஸ் லாஸ் அவர்ஷன் அப்படின்றாங்க. அது என்ன? அது லாஸ் அவர்ஷன் அப்படின்னா நமக்கு அதிகமாக, ஸோ இந்த வீடியோவை பார்த்தோம்னா நமக்கு புரியும், வீடியோவை பார்த்துட்டு வருவோம் இருங்க. I'll just stop. I'll just share you a video. இந்த ஃபுல் வீடியோ அப்புறம் பாருங்கள் நீங்கள். நான் இப்போது I'm just showing a small part of the video. Okay. Okay, you might think you can overcome this. Weigh things up objectively. I have another demo up my sleeve that might make you think again. So I'm going to offer people a hypothetical bet where I flip a coin, and if they guess it right, I'll give them $10. But if they guess it wrong... ஓகே, என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண போகிறாங்க. ஓகே, அவங்க என்ன வச்சுருக்காங்கன்னா கையில் ஒரு காயின் வச்சுருக்காங்க. ஸோ காயினை டாஸ் பண்ணுவாங்க. ஸோ எதில் இருக்கிறவங்க கரெக்டாக கெஸ் பண்ணணும், ஹெட் ஆர் டெய்லின்னு கெஸ் பண்ணணும். அவங்க சொன்ன கெஸ் கரெக்டாக வந்துருச்சுன்னா இந்த கேர்ள் வந்து அவங்களுக்கு $10 கொடுப்பாங்க. அவங்க சொன்னது வந்து தப்பாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து $10 இவங்களுக்கு கொடுக்கணும். இதான் வந்து போட்டி. சரிங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். Wrong, they'll have to give me $10. With a 50-50 chance of winning, would you take the bet? No, because I don't have the genes for gambling. No. Can I ask why? Because there is risk, no? Yeah, and you don't want to take that risk. It's 50-50 chance whether it will be head or tail. So if it works in your favor, I have to give you $10. So I'd rather not. So how much do I need to offer to take this bet? No. Now, how about if I were to offer you a little bit more, say $15 if you win, and you'll have to give me $10 if you lose? No, I still wouldn't do it. Same. Same. I still have the same number of genes for gambling. ஓகே, இப்போ வந்து ப்ரைஸ் மணி அதிகமாக்கிட்டாங்க. நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணிங்கன்னா $15 கொடுப்பாங்க. அவங்க தப்பாக சொன்னால் $10 நீங்கள் கொடுக்கணும். Still people will not accept. See, Which is that? How about 20? For me, the same. The same? No change. Same. I wouldn't even bother taking that. If there is an improvement in that, then I would probably take this. Mathematically, this is now a good deal. Weighing what you can win against what you can lose, this bet has what's called an expected value of $5. Why isn't it tempting anyone? There's quite a lot of evidence from psychological experiments looking at how people react to gains and losses. And typically what's found is that people feel losses more keenly than they appreciate gain. okay, so what they say is that இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர். லாஸஸை ரொம்ப அதிகமாக பார்ப்பாங்க மைண்டில், கெயினை வந்து ரொம்ப கம்மியாக பார்ப்பாங்க. ஓகே,
they find gain வந்து அதே அளவுக்கு வந்தால் கூட லாஸஸ் இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு எடுக்க மாட்டாங்க முயற்சி. So the loss of a certain amount of money is felt more than the gain of இப்போ எஸ்டிமேட் லைட்டாக மாடிஃபை பண்ணுவாங்க பாருங்கள். இப்போது the same amount of money. This loss aversion is a big player in taking risks, or rather, in not taking risks. So what happens if we make it an almost guaranteed win? What about if I don't just flip the coin one time, I'll flip the coin 100 times. But it's always the same. If you win, I'll give you $20. If you lose, you have to give me $10. So if it is ஓகே, see now the experiment is modified like 100 தடவை ஸ்பின் பண்ணுவாங்க காயினை. அதில் ஏதாவது ஒரு சமயம் கூட அவங்க சொன்னது கரெக்டாக வந்துருச்சுன்னா $20 உங்களுக்கு கொடுப்பாங்க, இல்லைன்னா $10 நீங்கள் கொடுக்கணும். ஓகே, now some more people will agree, less people will not agree. it is best of 100, then yes, I will participate. And can I ask why? Best of- Because I think the probability of me winning has gone up significantly. 100 flips means the odds of losing any money are tiny. But even that is not tempting everybody. No. Is The there chances haven't increased of me winning or losing. Each of them are independent events. This is true, yes. But each time you win more than you lose. Priming and loss aversion shows our biases. ஓகே, ஸோ ஆடியோ கிளியராக வரல. ஓகே, ஸோ you might have appreciated what is happening there. So this principle is called as loss aversion. Okay, so basically a customer, whenever they want to move to a product, okay, so they'll think about what they're going to lose. நம்ம பழைய இதில் என்னுடைய பழைய ப்ராடக்டில் வாட் ஐ எம் கோயிங் டு லூஸ். ஓகே, ஸோ ஈவன் யூ ஹாவ் 100 times more gain, okay, people will not take it. Okay, so that's a factor, that's a psychological factor. So அதையும் நம்ம வந்து தாண்டணும். Okay, loss aversion is a factor. Okay, and the third factor is optimistic. ஸோ இது வரைக்கும் பார்த்த ரெண்டு ஃபேக்டரும் கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இந்த ஆப்டிமிஸ்டிக்ன்ற ஃபேக்டர், இட் இஸ் இன் த ஃபேக்டர் வியூ ஆஃப் அன் ஆண்டர்ப்ரனர். It is the view of an entrepreneur. Okay, so in what way this is a problem? Can anyone tell? Being optimistic in the part of an entrepreneur. எப்படி being an optimistic is going to create a problem? You have any answers for that? So optimistic na enna, what we mean by optimistic is அதாவது நம்ம ஒரு ப்ராடக்ட் தயாரிக்கிறோம்னு வச்சுங்க, I have factor of risk would be neglected. Exactly, factor of risk is completely neglected. ஸோ நாம் செய்கிற ப்ராடக்ட் வெரி சுப்பீரியர் குவாலிட்டியாக இருக்கும், வெரி இதுவாக இருக்கும். அப்போ நம்ம என்ன நினச்சிருவோம்னா, கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை மார்க்கெட்டில் வாங்குவாங்க, எது தான் பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு. ஸோ திஸ் இஸ் ஹை லெவல் ஆஃப் ஆப்டிமிசம். ஓகே, ஸோ எதுக்கு லாட்ரி வாங்குறாங்க? லாட்ரி ஏன் சேல்ஸ் அதிகமாகும் தெரியுமா? நம்ம ஊரில் லாட்ரி பேண்டு, பட் ஸ்டில் சம் கண்ட்ரீஸ் லாட்ரி வேர் தர். ஒய் people would buy lottery? So they believe that it will happen, chances of winning is there. Okay, so that's why people, so they are over optimistic. Okay, so when entrepreneurs are over optimistic, it will be also a problem. Okay, so first two factors are for the customer, the third factor is for the entrepreneur. So இதெல்லாம் வந்து different factors which govern why a customer won't buy your product. Okay, won't buy your product. ஏன் வாங்க மாட்டாங்கன்றதுக்கான
factors. Okay, so when we are designing products, whenever we are taking a product to the market and sales, we have to take into factor all these consideration. இது எல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ நம்மளுடைய வேலை வந்து ஈவன் தோ அதான் சூப்பராக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய ப்ராடக்டை விற்காதீங்க. ஓகே, டோன்ட் செல் யுவர் ப்ராடக்ட், ரேதர் ட்ரை டு solve the problem of the customer. Okay, don't sell your product, rather try to solve the problem of the customer. அப்பதான் அவங்க வாங்குவாங்க. Okay, so instead of selling the product, you try to solve the problem. Okay, so இப்போ நான் ஒரு என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். இட்ஸ் நாட் டைரக்ட்லி வித், பட் இந்த சினாரியோட ஒத்து போகும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் கடையெல்லாம் போனீங்கன்னா உங்கள் ப்ராடக்ட் எப்படி வாங்க வைக்கிறதுன்றதான் பார்ப்பாங்க. ஓகே, மேக்ஸிமம் வெதர் ரியலி இட் சால்வ்ஸ் யுவர் ப்ராப்ளமா இல்லையா அப்படின்றதுக்கு பீப்புள் வில் நாட் டூ. ஓகே, பட் இஃப் இட் இஸ் இன் தட் ஃபேக்டர், இஃப் இட் ரியலி சால்வ்ஸ் த ப்ராப்ளம், தென் கஸ்டமர் வில் டெஃபினெட்லி கோ ஃபார் த ப்ராடக்ட். ஓகே, ஸோ இதில் எப்படி இருக்குன்னா, நான் என்ன பண்ணோம்னா, எங்கள் வீட்டில் ஒரு மைக்ரோவேவ் ஓவன் இருந்துச்சு. ஓகே, ஸோ எனக்கு அதிகமாக மைக்ரோவேவ் ஓவன் யூஸ் பண்ண தெரியாது. இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த ரொம்ப பேசிக்கான ஐட்டம்ஸ்லாம் பண்ணுவேன். நான் வந்து இந்த ஒரு தடவை கேக் பண்ணேன், 2 தடவை வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ரீட் பண்ணுவேன் ஃபுட்டை. சில டைம் ரீட் பண்ணிவிட்டு சாப்பிடுவேன். அப்போது நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் எங்கள் மதர் வந்து ஒரு 5 or 6 eggs கொடுத்துட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இதை வந்து மைக்ரோவேவ் ஓவனில் வச்சுட்டேன் ரீட் பண்ணுறதுக்கு. முட்டையை ஆல்ரெடி ரெடியான முட்டையை மைக்ரோவேவ் ஓவனில் வச்சேன். அவ்வளோதான், 1 நிமிஷம் தான் ஓடிச்சு. அப்படியே உள்ளே இருக்க முட்டைலாம் செதறி, ஆல்ரெடி இட் இஸ் குக்குடு ஃபுட்டு, இதை வந்து ரீட் பண்ணக்கூடாது முட்டையை, அப்படியே உள்ளெல்லாம் செதறி போச்சு. ஓகே, ஸோ அதில் என்ன ஆயிடுச்சுன்னா, உள்ளே இருக்க காயில் வந்து ஒன்று டேமேஜ் ஆகிடுச்சு. உள்ளார ஃபுல்லாக இது டெபாசிட், அந்த முட்டையோட இது ஃபுல்லாக அங்கே உள்ளே டெபாசிட் ஆகி அந்த காயில் வீணாக போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுன்னா, நான் வந்து ஆல்ரெடி அதுக்கு வாரண்ட்டி பீரியட் முடிஞ்சிருச்சு. ஸோ வாரண்ட்டி முடிச்சிட்டதுனால நான் வந்து சர்வீஸ் பர்சனல் கூப்பிட்டேன். அது ஒரு ஐஎஃப்பி ஓவன், அது ஐ கால் த சர்வீஸ் பர்சன். சர்வீஸ் பர்சன் வந்து பார்த்துட்டு அவர் என்ன சொன்னார்னா, உள்ளே இருக்கக்கூடிய காயில் போயிருக்குங்க, இது வந்து ஒரு 3500 ரூபா ஆகும். ஸோ என்னுடைய கஸ்டமர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இந்த காயிலை ஒழுங்கு பண்ணி எனக்கு மைக்ரோவேவ் ஓவனை திருப்பி ஒர்க் பண்ண வைக்கிறது தான் என்னோடய மெயின் ப்ராப்ளம். பட் வாட் ஈஸ் ட்ரையிங் இஸ், அவனுக்கு வந்து இது ஒரு ஏஎம்சி போட்டுட்டோன்னு வச்சுங்களேன், அவனுக்கு வந்து அது பெனிஃபிட். ஓகே, அவன் என்ன பண்ணுறான்னா, என்கிட்ட எப்படி சொல்கிறான்னா, இது வந்து 3500 ரூபா ஆகுதுங்க, உங்களுக்கு வாரண்ட்டி இல்லை, அதனால் நீங்கள் 4000 ரூபாய்க்கு ஏஎம்சி போட்டுட்டிங்கன்னா அதில் இந்த ஃபீஸும் கவர் ஆகிடும், ப்ளஸ்ஸு அது பேர் என்ன, உங்களுக்கு 1 இயர்க்கான சர்வீஸும் வரும் அப்படின்றான். ஓகே, இஸ் ட்ரைங் டு செல் இஸ் ப்ராடக்ட். இந்த இடத்துல இஸ் ட்ரைங் டு செல். ஓகே, ஸோ I thought, okay, 3500 is getting covered in 4000 plus 1 year service. ஓகே அப்படின்றதுனால நான் வந்து ஏஎம்சி போடுறேன். ஓகே, இதுக்கப்புறம் தான் நிறைய காமெடி நடக்குது. ஸோ ஏஎம்சி போட்டு அவன் என்ன சொல்கிறான், ஏஎம்சி இஷ்யூ ஆன பிறகு தான் வந்து உங்களுடைய ப்ராடக்ட் நான் எடுத்துப்பேன், அது வரைக்கும் நீங்கள் ப்ராடக்ட் நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்றான். ஸோ ஏஎம்சி போட்டுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1 வீக் கழித்து வந்து ஃபோன் பண்ணுறேன், ஆளை காணும். ஆள் அப்பீட் ஆகிட்டான், அவனை காணவே காணும். ஃபோன் அடிக்கிறான், ஐஎஃப்பி கஸ்டமர் சர்வீஸ்க்கு அடிக்கிறேன். அதுக்கப்புறம் வேறு ஒரு ஆள் வராரு. அவர் என்ன சொல்கிறாரு, ஏஎம்சியில் இது கவர் ஆகாதுங்க, போர்டு போயிடுச்சு, காயில் இல்லை, உள்ளே போர்டு போயிடுச்சு, அது ஏஎம்சியில் கவர் ஆகாதுன்றான். நான் வந்து சண்டை போட்டு, அவன் சொன்னதுனால தான் நான் ஏஎம்சி எடுத்தேன், ஏஎம்சி எடுக்கிறதுக்கான இஷ்டமே எனக்கு கிடையாது, எனக்கு வந்து முடிச்சு கொடுத்தே ஆகணும்னு சொல்லி கடைசியாக வந்து அந்த காசுலேயே அவன் முடிச்சு கொடுத்தாங்க. ஓகே, so what I wanted to say is, don't sell your product, rather try to solve the problem of the customer. இது ரொம்ப டைரெக்டாக இதுக்கு ரிலேட்டடாக இருந்தாலும், பட் இன்னரண்ட்டாக லைட்டாக இட் வில் பி திங். வெதர் யூ சே இட் இஸ் டைரக்ட்லி ரிலேட்டட், ஏஎம்சினா ஆனுவல் மெயின்டெனன்ஸ்.
இப்போ இருக்கிற எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து கம்பெனிஸ் வந்து ஏஎம்சி ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ ஏஎம்சினா உங்களுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் ஏஎம்சியில் கொடுத்துருவாங்க, ஆனுவல் மெயின்டெனன்ஸ் செக் அப்படின்னு. ஸோ உங்கள் ப்ராடக்ட்டை வந்து அவங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு 3 தடவை 4 தடவை வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அந்த லேபர் காஸ்ட்டு அந்த சார்ஜ்லாம் இருக்காது. ஸோ அந்த காஸ்ட்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக போகும். ஓகே, அந்த டைமில் ஏஎம்சி போட்டிருக்கிற சமயத்தில் இப்போ நம்ம காருக்கெலாம் இன்சூரன்ஸ் போடுற மாதிரி தான், காருக்கு இன்சூரன்ஸ் போடுற மாதிரி தான். 1 இயருக்கு இன்சூரன்ஸ் போடுறோன்னா போர்ட் டு போர்ட் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் ஆனாலும் பார்த்துக்கிறாங்களா, அதே மாதிரி தான். இப்போ நான் ஏஎம்சி போடுறேன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் டிவைஸுக்கு அந்த பீரியடில் ஏதாவது போர்ட் ப்ராப்ளம் ஆச்சுன்னா தே வில் டேக் கேர், அதை அவங்க ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஓகே, ஸோ அதான் ஏஎம்சியோட பர்பஸ். ஃபைன். இந்த எக்ஸாம்பிள் ஆப்டாக இருக்கா இல்லை ஆப்டாக இல்லையா, எஸ் ஆர் நோ போடுங்க சாட் விண்டோவில். நான் கொடுத்த எக்ஸாம்பிள் இந்த கான்டெஸ்ட்டுக்கு ஆப்டாக இருக்கா இல்லையா? I want every one of you to answer. ஓகே, ஆப்டாக இருக்குன்னு சொல்லிட்டீங்க. ஓவன் ஒர்க் ஆயிடுச்சு, ஒர்க் பண்ணிட்டாங்க. அந்த காயில் மாற்றி ஓவன் வந்து பக்கா ஒர்க்காக இருக்கு. அதுக்கப்புறம் தான் நான் இப்போ ரீசெண்டாக அதில் கேக் செஞ்சேன். கேக் செய்கிறதுக்கு என்ன பண்ணேன்னா என்ன பிஸ்கெட் அது, ஒரு சாக்கோ பிஸ்கெட் ஒன்று. ஓகே, அந்த சாக்கோ பிஸ்கெட்டை ஃபுல்லாக மிக்சியில் விட்டு க்ரஷ் பண்ணி அதை அப்படியே எடுத்து வச்சு பால் ஊற்றி ஒரு ட்ரேயில் வச்சு அப்படியே இதில் வச்சுட்டேன் ஓவனில். ஐ காட் அ வெரி ஃப்ளஃபி கேக். ஓகே, ஒரு இதில் பார்த்தேன் ஆக்சுவலாக, ஒரு சேனலில் வந்து இந்த மாதிரி எப்படி கேக் பண்ணுறதுன்னு போட்டிருந்தாங்க, அது படி பண்ணேன் நான். ஓகே, ஃபைன். ஸோ okay, I'm just taking you to the Google Classroom. So I have just posted some new contents. Okay, இன்னைக்கு காலையில் தான் ரிலீஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். Can just go through those things. ஸோ இதில் வந்து சேல்ஸ் பிளானிங் அப்படின்றதுல வந்து சில கண்டென்ட் கொடுத்துருக்கேன். ஒய் கஸ்டமர்ஸ் ஓன்ட் பை, நான் கொடுத்த கண்டென்ட்லாம் இதில் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த அடிஷ்னல் ரீடிங் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் வித் யூ. ஓகே ஓகே, see, listen to the customer problem and focus on solving the problem rather than selling the product. Okay, provide solution which actually solve customer issues without overemphasizing the benefits of the product. Okay, அடுத்தது be in constant touch with the customer, particularly early adopters, via emails, phone calls, and not make it too sale oriented. Okay, they build a good rapport with the customer. ஸோ இந்த குட் ரேப்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது எதுன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இது ரொம்ப நம்ம நார்மலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்குது. நம்ம இந்த டாக்டருக்கு எடுத்துங்க, டாக்டர் தொழிலுக்கு எடுத்துங்க. ஓகே, டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்ல குவாலிஃபைட் டாக்டர் இருப்பார். அவர் வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட்டு, அவர் எம்டி, டிஎம்ஆர்டி, எஃப்ஆர்சிஎஸ் எல்லாம் முடிச்சிருப்பார். ஆனால் அவர் வந்து பேஷண்ட் வந்தானா பேசவே மாட்டார். பார்த்தீங்களா, அவருக்கு என்ன எல்லாமே கரெக்டாக தெரியும். பேஷண்ட் வந்தால் ஓகே அவங்களுக்கு இது இருக்குது, இந்த ப்ராப்ளம், உடனே சீட் எழுதி உள்ளே அனுப்பிச்சிடுவார். இன்னொரு டாக்டர் எம்பிபிஎஸ் தான் இருப்பார். ஆனால் அவர் உள்ளே கூப்பிட்டு கேட்பார், என்ன ப்ராப்ளம் சொல்லுங்கள், இது எப்படி வந்துச்சு, அப்புறம் ஃபேமிலி பற்றிலாம் கேட்பார். இந்த மாதிரி இருக்குது. ஒரு பேஷண்ட்டுக்கும் ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போவார். இப்போ ஏபி டாக்டர், இதில் எந்த டாக்டர் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருவார்னு சொல்லுங்கள் பார்ப்போம். விச் டாக்டர் வில் பிகம் வெரி ஃபேமஸ்? பி டாக்டர். ஓகே, ஏன் அப்படின்னா அந்த கஸ்டமருக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப், ஓகே, தட் இஸ் கோயிங் டு இன்ஃப்ளூயன்ஸ் த மேட்டர். ஓகே, எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க ஒரு விஷயத்தில். ஓகே, தட் இஸ் அ ஃபேக்டர் விச் வில் கஸ்டமரை அட்ராக்ட் பண்ணுறது. அதான் ஓகே, ஹவு மச் யூ இன்ட்ராக்ட், எந்த விஷயம் பேசுகிறோம், அண்ட் டிபெண்டிங் அப்பான் தேர் ரெக்குயர்மெண்ட். இந்த காது கொடுத்து கேட்குறதுன்றதே ஒரு பெரிய விஷயம். ஸோ அவங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்ணுறது. I will share one more personal experience of mine. ஒரு சமயம் என்னை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸுக்கு வந்து பேசுகிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க.
நான் டைமுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே உள்ளே போயிட்டேன். போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே எனக்கு முன்னாடி ஒருத்தர் பேசியிருந்தார். அவர் வந்து அவருடைய ஷெட்யூல் டைமிங் வந்து 9லேருந்து 10:30, எனக்கு வந்து 11லேருந்து 12:30 வரைக்கும் எனக்கு பேசுகிற டைம். ஓகே, ஸோ அவர் வந்து பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு. இதில் என்னென்னா, இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ்லலாம் வந்து ப்ரைவேட் காலேஜில் ரியலாக கான்ஃபரன்ஸ் யாருக்கு யூஸ் ஆகும்னா பிஜி பண்ணுறவங்களுக்கு, ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு, அவங்களுக்குலாம் அதிகமாக யூஸ் ஆகும். யூஜி பீப்புளுக்கும் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பட் முக்கால்வாசி இந்த மாதிரி பேச வரவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ரிசர்ச்சை பற்றி பேசுவாங்க, கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும். அப்போது அங்கே இருக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு புரியும்ன்றது சொல்ல முடியாது. ஓகே, அப்போ எல்லாம் அப்படியே கப் சிப்புன்னு உட்காந்துருக்காங்க. அவர் பாட்டுன்னு பேசிகிட்டு இருக்காரு. அவர் 9 o'clock ஆரம்பித்தவர், நான் வந்து 10:15 போயிட்டேன். அவர் 11:15 வரைக்கும் பேசுகிறாரு. நான் பக்கத்தில் தான் உட்காந்துங்க, எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நான் பார்த்தேன். ஸோ நான் வந்து 11:15 என்னை பேச கூப்பிட்றாங்க. பார்த்தா பசங்கள்லாம் ஒரே ஒரு எப்படி ஒரு டென்ஷனாக இருக்காங்க. சாப்பிட்ற டைம் இன்னும் கொஞ்ச நேரத்தில், இவர் இப்போ தான் ஆரம்பிக்கிறாரு, இவர் எப்போ பேசி முடிப்பார் அப்படின்னு ஒரே டென்ஷனாக இருந்தாங்க. சரி, நம்ம என்ன பண்ணோம், போயிட்டு சரி பசங்க மென்டாலிட்டி இருக்கு இல்லையா, ஸோ அங்கேருந்து ஒரு ஜோக் ஆரம்பித்தோம். ஸோ ஒருத்தரையாக கூப்பிட்டு அதே டாபிக் தான், நான் எடுக்க போகிற டாப்பிக்கே என்ன பண்ணேன்னா ஒரு ஸ்கிட்டு ரோல் ப்ளே போட்டேன். ஸோ அங்கே இருந்த பசங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஸ்கிட்டு பண்ண சொன்னேன், ஒரு ரோல் ப்ளே பண்ண சொன்னேன். ஸோ எல்லோரையும் என்கேஜ் பண்ணேன். இன்ஃபேக்ட் நான் வந்து லஞ்ச் டைம் கூட தாண்டி எடுத்துட்டேன், பட் எல்லோரும் கவனிச்சிருந்தாங்க. ஓகே, ஸோ இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல என்னுடைய கஸ்டமர் அப்படின்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு எது தேவை அப்படின்றத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ணுறது. ஓகே, ஸோ ரெஸ்பெக்ட். ஸோ இங்கே அதை தான் இங்கே சொல்கிறோம், ரெஸ்பெக்டிங் த கஸ்டமர்ஸ் பையிங் டிசிஷன். ஓகே, ரெஸ்பெக்ட். உங்ககிட்ட ப்ராடக்ட் இருக்குதுனாலும் உங்கள்கிட்ட தான் வாங்கணும்னு இல்லை. ஓகே, ஸோ யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் த கஸ்டமர்ஸ் பையிங் டிசிஷன். எக்ஸ்பிளைன் த வேல்யூ ஆட்ஸ் டு த கஸ்டமர் இன் ஆனஸ்ட் வே. ஓகே, ஸோ எது பண்ணக்கூடாதுன்னு கீழே சொல்கிறாங்க பாருங்கள். இந்த ஒய் கஸ்டமர்ஸ் டு நாட் பை சம் ரீசன்ஸ் ஆர், இந்த கடைசி 3 பாயிண்ட் பாருங்கள். inability to answer all questions, making exaggerated claims. இப்போ என்னோட எக்ஸாம்பிள்லே அந்த ஓவனுக்கு வந்து ரொம்ப எக்ஸாஜரேட்டட் கிளைம்ஸ். ஓகே, calling too often, sometimes at odd hours, harassing the customers. Okay, customers don't salesperson who waste time by calling without a clear purpose. ஓகே, அப்போ எந்த ஃபேக்டர்லாம் முக்கியம் அப்படின்னா, ட்ரஸ்ட்டு, கஸ்டமரோட ரியல் பெயின் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, அவங்கள அக்னாலேஜ் பண்ணுறது. ஓகே, அண்ட் மேக்கிங் யுவர் ஓன் ப்ராடக்ட் வெரி யூனிக். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் த ஃபேக்டர்ஸ் we have to look into. ஓகே, ஸோ இதையும் பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோஸ்லாம் இருக்குது, சாரி, செல்லிங் ஸ்கில்ஸ் இருக்குது. ஓகே, யூ கேன் see this video also. Stop presenting. So there are different scaling skills. ஓகே, ஸோ இந்த இடத்துல எந்த அளவுக்கு நம்ம கஸ்டமர் பேஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அது என்ன சொல்கிறாங்க, ஒரு பியூட்டிஃபுல்லான கோட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு மந்திரம் மாதிரி. ஒரு சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர் வில் கெட் யூ 10 குட் கஸ்டமர்ஸ் ரிட்டர்ன். ஏன்னா ஒரு கஸ்டமரை நீங்கள் நல்லா சாட்டிஸ்ஃபை பண்ணாங்கன்னா அவர் ஒரு 10 கஸ்டமரை கூட்டின்னு வருவாங்க. ஓகே, one wowed customer will bring 100 customers, and one dissatisfied customer will pull away 100 customers. 100 customers வர விடாமல் தடுத்துருவாங்க. ஓகே, இது என்ன wowed. ஓகே, ஸோ கஸ்டமர்கிட்ட நம்ம ப்ராடக்ட் கொடுக்கும்போது வாவ், கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு பெனிஃபிட் கொடுக்குறாங்கன்னு வச்சிங்க, தட் இஸ் கால்ட் அஸ் வாவ். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு கேக் ஆர்டர் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அந்த கேக் கூட வந்து ஒரு கிஃப்ட் ஹேம்பர், ஒரு ஸ்பெஷலாக மெசேஜ், ஒரு அது கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இது, அது எல்லாமே வருதுன்னு வச்சிங்க. அப்போ என்ன சொல்லுவோம் நம்ம, வாவ் சூப்பர் அப்படின்றோம்ல. ஸோ தட் வாவ் எஃபெக்ட் வி ஹேவ் டு கிரியேட் வித் த கஸ்டமர்ஸ். கஸ்டமர்ஸ் ஷுட் டெல் வாவ். ஓகே, ஸோ
இந்த அளவுக்கு ஒரு ஆஃபரா அப்படின்னு. ஸோ குவாலிட்டியும் இருக்கணும், அதே சமயத்தில் the value added to the customer should be very high. Then only people, so அதான் one wowed customer is equal to 100 customers. They will call upon more customers. ஓகே, இந்த wow factor சொல்லும் போதெல்லாம் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வருது எதுனா பெப்பர் ஃப்ரை தான். I don't know whether I shared with you this experience. மேபி என்னுடைய ஆண்டர்ப்ரனர்ஷிப் வந்த பசங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு ஷேர் பண்ணனான்னு தெரில. Have I shared any experience about pepper fry? Yes or no? No. Okay, fine. Thank you. ஸோ என்னாச்சுன்னா நான் வந்து ஒரு பெப்பர் ஃப்ரையில் ஒரு ஃபர்னிச்சர் வாங்குகிறேன், ஒரு பூஜா மண்டபம் வாங்குகிறேன் நான். ஓகே, ஸோ நல்லாயிருக்கு, சூப்பரான மண்டபம் அது. நெட்டில் பெப்பர் ஃப்ரை வந்து ஃபர்னிச்சர், ஆன்லைன் ஃபர்னிச்சர் ஷோரூம். ஸோ அதுலேருந்து இந்த மண்டபத்தை வந்து வாங்குகிறேன். இது எங்கேருந்து டெலிவர் ஆகுதுன்னா ராஜஸ்தான்லேருந்து டெலிவர் ஆகுது. ராஜஸ்தான்லேருந்து இந்த ப்ராடக்ட் வந்து டெலிவர் ஆகுது. வந்து பார்த்திங்கன்னா நல்ல பெருசு, நல்லா இவ்வளோ பெரிய ப்ராடக்ட் அது. ஓகே, இந்த பெரிய அந்த கார்லாம் ஒரு ட்ரக்கர் லாரி மாதிரி, ஸோ அந்த மாதிரி ஒரு லாரியில் நம்ம வீட்டுக்கிட்ட சுதந்திர பொன்விழா நகரில் வந்து டெலிவர் பண்ணுறான் ப்ராடக்ட்டை. ஓகே, ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் வீட்டுக்குள்ளே எடுத்துன்னு போகிறேன், இதை ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து நல்ல டைட் பேக் பண்ணிருக்காங்க, ஃபுல்லாக வந்து பேப்பர் ரேப் பண்ணி பெரிய ப்ராடக்ட்டு ரேப் பண்ணிருக்காங்க. பிரிக்கிறேன், அதுலேருந்து அந்த வுட்டோட துகள் வந்து கொட்டுது. ஓகே, அது என்ன பண்ணிச்சு, என் கையில் பட்டோன்னே, ஓகே, அந்த வுட்டு கையில் பட்டோன்னே எனக்கு கையெல்லாம் கொப்பளமாக வீங்கி போச்சு. ஓகே, கை ஃபுல்லாக கொப்பளமாக ஆயிடுச்சு. அது அந்த கவரை பிரிக்கும் போது நான் மார்க்கெட்டை வச்சு இப்படி பிரித்தேன், கையில் இந்த இடம் ஃபுல்லாக எல்லாம் கொப்பளமாக ஆயிடுச்சு. அப்புறம் நான் நம்ம பேர் என்ன அவர் பேர் கரெக்டாக ஞாபகம் வரல, டாக்டர் ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், நம்ம சாரா ரோட்லேயே இருப்போம் ஒரு ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், அவர்கிட்ட போயிட்டு அவர் வந்து அந்த வுட் மெட்டீரியல் வந்து உங்களுக்கு அலர்ஜி ஆகிடுச்சு, அந்த வுட்டு பீசஸ் அன்ஃபினிஷ்டு வுட் இருக்கு இல்லையா, ஸோ அதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து இந்த அலர்ஜி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ப்ராடக்டோட காஸ்ட் வந்து I think I just don't remember exact cost. I think around 2500 sorry 4800 இதோட விலை கரெக்ட், 4500 rupees. 4500 rupeesக்கு இந்த ப்ராடக்ட் நான் வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ இது பயங்கரமாக வுட்டு கொட்டுது. இது வந்து இப்போ என்ன பண்ணேன்னா, நான் பெப்பர் ஃப்ரையோட கஸ்டமர் கேருக்கு காண்டாக்ட் பண்ணுறேன். ஸோ கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி ஐ எம் ஜஸ்டிங் சென்டிங் த ப்ராடக்ட், அந்த வுட் பீசஸ் கொட்டிருக்கு இல்லையா இதுலேருந்து, ஸோ அந்த ப்ராடக்டோடைய ஃபோட்டோகிராஃபையும் எனக்கு ஏற்பட்ட ப்ராப்ளத்தையும், ஐ எம் அட்டாச்சிங் த மெடிக்கல் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃப்ரம் த டாக்டர் டியூ டு த அலர்ஜி அண்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஆஃப் த அலர்ஜி, இது எல்லாத்தையும் அவருக்கு அனுப்புகிறேன். ஓகே, ஸோ வாட் தே ரிப்பீட் பேக் இஸ், அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ப்ராடக்டோட காஸ்ட்டு நாங்கள் ஷிப் பண்ணதோட ரொம்ப கம்பேரிட்டிவ்லி, ஏன்னா நாங்கள் ஷிப் பண்ணுறது மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை ஒரு பெரிய ட்ரக்கில் வச்சு ஷிப் பண்ணோம். இப்போ இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்காக என்னால் திருப்பி வர முடியாது. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ப்ராடக்டை தூக்கி போட்டுடலாம், உங்களுடைய ஃபுல் அமௌண்ட்டையும் நான் ரீஃபண்ட் பண்ணிடுறேன். they refunded immediately my full amount. they refunded இந்த ப்ராடக்டை ஃபுல்லாக ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க, அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிவிட்டு. ஓகே, and they told that if you don't like, you can throw off this product. That's the thing they told. Okay, so when I got the full amount refund, it's really a wow moment for me. ஏன்னா இந்த ப்ராடக்ட்டும் என் கையில் தான் இருக்குது. நான் இதை என்ன பண்ணேன்னா, ஒரு கார்பெண்டர்கிட்ட கொடுத்தேன். கார்பெண்டர் வந்து இதை வந்து வித் ஐ ஸ்பெண்ட் அரௌண்ட் சம் 300 to 400 rupees. ஸோ அந்த வுட்டெல்லாம் க்ளீன் பண்ணி ஃபுல்லாக ஒரு கோட்டிங் கொடுத்து, அந்த கோட்டிங் கொடுத்து he gave me. ஸோ 300-400 rupeesல this mandabam was ready. So I had the product, I also got my amount refund back. Okay, so that was really a wow moment for me. இப்போ இந்த ப்ராடக்டை ஆஃப்டர் சம் 2 years or 3 years நான் வந்து OLXல I sold it for 3500 rupees. ஓகே, இந்த இடத்துல நான் பர்சீவ்ட் வேல்யூவை பற்றி சொல்லி ஆகணும். முதல்ல இந்த ப்ராடக்ட்டுக்கு, ஏன்னா நான் வாங்கி 3 வருஷம் ஆச்சு, அதனால்
4500 ப்ராடக்ட்னால 4000 ரூபாய் வச்சேன் ஆக்சுவலாக ஓஎல்எக்ஸில். ஐ கெப்ட் த ரேட் as 4000. அப்போ ஒருத்தரும் கேட்குறவங்க என்ன சொன்னாங்கன்னா கடைசியாக என்ன ரேட்டில் வந்து நின்றுச்சுன்னா 2500 வந்து நின்றுச்சு. 2000 ரூபாய் கொடுங்க, கடைசியாக ஒருத்தர் வந்து 2000 ரூபாய் கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஆல்மோஸ்ட் போர் தமிழில் அவர் கடைசி நிமிஷத்தில் வரல, அப்படியே விட்டாச்சு. இது முடிச்சு இது வந்து ஒரு மாதம் கழிச்சு நான் என்ன பண்ணேன்னா இதோட ப்ராடக்டோட விலையை 7000 ரூபான்னு போட்டேன் ஓஎல்எக்ஸில். ஓகே, ஸோ இது அப்படியே தேஞ்சி 3500 வந்து நின்றுச்சு. ஸோ ஃபைனலி ஐ சோல்ட் இட் ஃபார் 3500 rupees this product. Okay, so we cannot tell whether it's justified or not. What I wanted to share is how you wow your customer. கஸ்டமருடைய ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கு இம்மீடியட்டாக they give an effect. Okay, so that's a wow moment for me. ஸோ எனக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆச்சு, ப்ராடக்ட்டும் வந்துருச்சு, கையில் இருந்துச்சு. இப்போ அந்த ப்ராடக்ட்லேருந்து நான் 3500 rupees சேல் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே, ஸோ that's called as wowing your customer. Okay, so similarly if you want to get your customer, so the quote is if you have one satisfied customer you will get 10 good customers. If you have one wowed customer you will get 100 customers. One dissatisfied customer will pull off 100 customers. So very important is how you interact with the customer and how they feel about you. Okay, what is their perception, how to improve their perception. Okay, what is the value that you give, how far your product is unique. Okay, all these factors weigh very very important whenever you are selling your product. Okay, so அந்த ரெண்டு செக்ஷனில் இருக்க வீடியோஸையும் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம ஆரம்பிக்க போகிற டாபிக் வந்து இதோட 4th யூனிட் முடியுது. 5th யூனிட் we are going to start with very interesting about the team. அது ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். வாட் இஸ் எ டீம், வாட் ஆர் த பீப்புள், ஒரு எப்படி நம்ம ஹயர் பண்ணுறது, எப்போ நம்ம ஹயர் பண்ணுவோம், ஒரு டீமில் ஃபவுண்டர்னா யார், ஃபவுண்டர்னா யார், பிஸ்னஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, என்னென்ன ரெகுலேஷன்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும், ஒரு கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணால் என்னென்ன தேவைப்படும், அந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம யூனிட் 5ல் பார்ப்போம். ஓகே, ஸோ தேங்க்யூ ஆல், வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.